2 verses 12, 13 and 14. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14 326 பக்கத்திற்கு சபையாராக சேர்ந்து வாசிப்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவீனர்களா இருக்கிறாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். முழங்கால் படிடுவோம், ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் நல்லவராய் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இப்பூமியில இருக்கும்போது சுற்றி திருந்தீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமாய் இந்த காலை வேளை இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்க மறக்கலப்பா. பிள்ளைகளாக ஆண்டவரே, வாலிபர்களாக, பிதாக்களாக எங்களை பார்த்திருக்கிற தேவன் இந்த காலை வேளை எங்களுக்கு என்ன போதிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறோ எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் செவிகள், எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் ஒரே பரிசுத்த ஆவியானவரின் கிரியை செய்வீராக. இந்த பரிசுத்த எழுத்துக்களாலே சொல்லப்பட்டிருக்கிற வேத எழுத்துக்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களோடு கூட முகமுகமாக, வெளிப்படையாக, பிரத்யட்சமாக, சிநேகிதனை போல, தகப்பனை போல இந்த காலையில் எங்களோடு கூட பேசுவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல துதிக நமதுமே ஒருவருக்கே சுதரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. பிரைஸ் லார்ட். புதுதா வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திருச்சபையாக, போதகராக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய தொடர் பிரசங்கங்களே நாம் 11வது பிரசங்கத்திற்கு நேராய் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆவிக்குரிய வளர்ச்சியின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதிர்ச்சி அல்லது ஒரு முதிர்வான வளர்ப்பிராயம் என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி, the purpose of spiritual growth is maturity. ஆவிக்குரிய வளர்ச்சியின் நோக்கம் அல்லது இலக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி எதற்கு நேராக என்னை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றால், புதிதாய் பிறந்த குழந்தையிலிருந்து வாலிபர், பிறகு என்னை பிதாக்கள் என்று சொல்லி என்னை ஒரு அடல்ட் கொண்டுக்கு நேராக, என்னை ஒரு முதிர்ச்சிக்கு நேராக என்னை அழைத்துக் கொண்டு செல்கிறதா இருக்கிறது. ஒரு சில காரியங்களை முந்திர 10 பிரசங்கங்கள் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியின் முக்கியத்துவம் என்ன? என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடித்தளம் என்ன? தேவன் எனக்கு கொடுத்த புதிய சுபாவத்தை நான் தரித்துக் கொண்டிருக்கிறவனா இருக்க வேண்டும். மூன்றாவதாக என் ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதுகெலும்பு எது? தேவன் என்னை தம்முடைய மகனாக, மகளாக என்னை அழைத்த அந்த ஒரு அடையாளம். நான்காவதாக ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய இருப்பிடம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய கிருபை இருந்தால் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர முடியும். ஐந்தாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சியை வலுப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், ஆற்றலை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆறாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஏழாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் என் வளர்ச்சியை தடுக்கிற காரியம் பாவம். எட்டாவதாக பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை என்ன? என்னை தேவன் அழைத்த ஒரு மாறாத அழைப்பு. ஒன்பதாவதாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் அங்கீகாரம் எது? நான் தேவனுக்காக தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியின் போஷாக்கு எது? தேவனுடைய வார்த்தை. கடைசியாக அதுதான் பார்த்தோம், ஆவிக்குரிய வளர்ச்சியின் போஷாக்கு அது தேவனுடைய வார்த்தை. The nourishment of spiritual growth is scripture. இந்த நாள்ல நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய இலக்கு, அதாவது முதிர்ச்சிக்கு நேராக நாம் நம்முடைய காரியங்களை நாம் பயணிக்கலாம். பார்க்கும்போது இது பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது நம்முடைய 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த முழு 11 பிரசங்கங்களும் இந்த நாள்ல மாலை வேலையோடு கூட இந்த பிரசங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய 12 பிரசங்கங்களுடைய தொகுப்பு இந்த நாள் மாலை வேலையை நான் நிறைவு செய்கிறேன். அதனால மாலை தினத்திலே அனைவரும் வரும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெறும் வார்த்தையாயிராதபடிக்கு நான் அந்த பிரசங்கங்களை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுதும், இதற்காக நான் அநேக காரியங்களை நான் படிக்கும் பொழுதும், நான் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் தேவனுடைய கிரியையும் அல்லது தேவனையும் என் வாழ்க்கையில நான் காண ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் உள்ள காரணங்கள், சூழ்நிலைகள் ஒரு நிலையாக இல்லை என்று சொன்னாலும், வசனம் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய காரியங்களை குறித்து போதிக்கிறதுக்காக தேவாதி தேவனை நான் சொல்லிருக்கிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சியின் நோக்கம், அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய பிறப்பின் மூலமாய் ஆரம்பிக்கிறது. தேவனை, இயேசுவை என் சொந்த ரட்சகராக, கிறிஸ்துவாக, என் வாழ்க்கை, என் பாவத்தின் பரிகாரியாக, என் பாவத்திற்கான பலியான ஒரு ஆட்டுக்குட்டியாக, என் பாவத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தமாக, என் பாவத்தை மீட்டெடுக்கும் ஒரு ராஜாவாக, ஒரு மீட்பராக, ஒரு தேவனாக இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை அல்லது அவருடைய பெயரை நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்குள்ளாக ரட்சிப்பு கடந்து வருகிறது. ரட்சிப்பு கடந்து வரும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு புதிய சுபாவத்தை, புதிய வித்தை, புதிய வாழ்க்கை, புதிய நோக்கத்தை, புதிய ஜீவனை, புதிய இருதயத்தை, புதிய சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை அவர் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படியாக பிறந்த குழந்தைகள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் சொல்லும்போது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், புதிதாய் பிறந்த குழந்தையை போல என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பார்க்கும்போது ஆவிக்குரிய வளர்ச்சியின் தொடக்கமாக புதிதாக பிறந்த குழந்தை. ஆனால் ஒரு குழந்தை இருக்கும் என்று, ஒரு குழந்தை, ஒரு மனுஷன் ஒரு பிறப்பான் என்று சொன்னால், ஒரு குழந்தை ஒரு பிறக்கும் என்று சொன்னால், அந்த குழந்தை வளர வேண்டும். அதற்கேற்ற ஒரு குழந்தை 3 கிலோ 3.5 கிலோல அது பிறக்கும் பொழுது, அது பிறந்த உடனே கொஞ்சம் வெயிட் கம்மியாகும். அதுக்கப்புறமா 1 மாதத்திற்கு 1 மாதம், 1 மாதத்துக்கு 1 மாதம் அது 1 கிலோ வைத்து அடுத்த 2-3 வருடங்களுக்கு அது ஒரு மாதத்துக்கும் 1 கிலோ வரைக்கும் அதிகமாகும். திரும்பியுமாக ஒரு 5 வயது ஆகும், திரும்பியும் ஒரு டிராப் டவுன் ஆகும். திரும்பியுமாக 12 வயது வரைக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கும். 12 வயது வளர்ச்சி மறுபடியும் ஒரு டிராப் டவுன், மறுபடியும் ஒரு விதமான பிள்ளைகள் இழைத்து போவாங்க. 13ஆம் வயது பியூபர்ட்டி ஆரம்பிக்கும் போது மறுபடியும் உடல் போஷாக்கு. இப்படியாக ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால், அந்த குழந்தை வளர்கிறதாக காணப்படுகிறதாக நம் வேதத்திலே பார்க்கிறோம், நம்முடைய உலகத்திலே நாம் அப்படியாய் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருப்பது நல்லது, ஆவிக்குரிய யுவனஸ்னர்களாக அல்லது வாலிபர்களாக இருப்பது நல்லது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பிள்ளைகளாகவோ அல்லது வாலிபர்களாகவோ இருப்போம் என்று சொன்னால், விசேஷமாக இந்த வசனத்தை 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12, 13, 14ஆம் வசனத்திலே பிள்ளைகள், வாலிபர்கள் மற்றும் பிதாக்கள் அப்படின்னு 3 கேட்டகரியில அப்போஸ்தலனாகிய யோவான் இதை பிரிக்கிறதா இருக்கிறார். பிள்ளைகள் சொல்லி லிட்டரலா ஒரு பிள்ளை குழந்தைகளை பற்றி பேசல, ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய ரீதியிலே புதிதாய் பிறந்த விசுவாசிகள், புதிதாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், புதிதாய் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தெரிந்து கொண்ட விசுவாசிகள். இரண்டாவதாக பார்க்கும்போது அவர் வாலிபர்களை பற்றி பேசுகிறார். அதாவது இவர்கள் எப்படி என்று சொன்னால், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து உணர்ந்து ஒரு 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பில் நிலைத்திருந்து, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல், பின்வாங்கி போகாமல், இயேசு கிறிஸ்து தனக்கென்று நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ரட்சகராக இயேசுவை, ஆதி மந்தமானவரை, அதாவது விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவுமான இயேசுவை நோக்கி பொறுமையாக ஓடிக்கொண்டிருக்கிற இவர்கள். அடுத்ததாக வருகிறது பிதாக்கள், அதாவது முதிர்ந்த வயதுள்ளவர்கள், வயதுல ஆவியிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவர்கள். இவர்கள் அவர்களுடைய நாட்களிலே ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த விட்டு, தேவன் சாயலாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு, தேவ சாயலாக கிறிஸ்து அவர்களுக்குள்ளாய் பிழைத்திருக்கும்படியாய் தங்களை விட்டு கொடுக்கிற ஒரு விதமான ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக இந்த பிதாக்கள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். பின்னாடி பார்ப்போம் என்னெல்லாம் பண்றாங்க, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, வாலிபர்கள், ஆவிக்குரிய வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க, ஆவிக்குரிய பிதாக்கள் எப்படியாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியை அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சியை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி இது ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்போது அடைவேன்? என் வாழ்க்கையில நான் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களிலும், நான் வைக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸ்ல, என் அடிகளிலும் நான் அதை பார்க்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வருகிறது. அதை நான் மனுஷியமாய் பார்க்காமல் நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்ப்பேன். 16ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கீழே வாசி
ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னாக்கா பூமியில அன்பு கூறாதீங்க, பிதாவிடத்தில் அன்பு கூறுங்க, பிதாவுக்கு ஏற்றவர்களை செய்யுங்க. தேவனுடைய பார்க்கும்போது 15ஆம் வசனம், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 16ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ள பிதாவினால் உண்டாவனைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும், உலகத்திற்குரியவர்களாய் இராதபடி ஒளிந்து போகும். ஆனா அடுத்த பகுதி சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்றவன் யார்? இவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன். தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இவன் தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவன். தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்பதை, அல்லது தேவன் ஒரு விஷயத்தை எப்படி, ஒரு மனிதனை அல்லது ஒரு சூழ்நிலையை அல்லது ஒரு காரியத்தை தேவன் எப்படியாய் பார்க்கிறார் என்று சொல்லி பார்த்து தெரிந்து விசுவாசத்தின் மூலமாக, விசுவாச கண்களினாலே தன் வாழ்க்கையை பார்த்து தன் வாழ்க்கையை நடப்பித்துக் கொள்கிறவன். இந்த தேவ சித்தத்தின்படி செய்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற விசுவாசி யார் என்று சொன்னால், தன் வாழ்க்கையிலே நான் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி, மாம்சத்தில் பிழைத்திருக்கிற அந்த பிழைப்பு அது இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே மாத்திரம், வேற எந்த மனிதனை பற்றி நம்பிக்கையும் அல்ல, வேற எந்த பணத்தை பற்றி நம்பிக்கையும் அல்ல, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே தன் வாழ்க்கையை அவன் நிதானித்து, தன் வாழ்க்கையை நியமித்து, தன் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்கிறவனாக இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி விசுவாசி காணப்படுவான். இவன் தேவ சித்தத்தை தவிர தன்னுடைய சித்தத்தை அவன் செய்ய மாட்டான். நம்முடைய தலைமை போதகர் உந்தன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார், உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலை அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது இது எப்போ புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப பிள்ளைகளுக்கு இது புரியாது. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு தெரியாது. பிள்ளைகளுக்கு கரெக்டா பாத்ரூம்ல போய் தான் பாத்ரூம் பண்ணணும்னு தெரியாது, அது இருக்கிற இடத்துல பண்ணும். ஆனா வாலிபர் ஆகும் பொழுது அதற்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு முதிர்ச்சி ஆகும் பொழுது அதையும் பார்த்து முதிர்ந்த அவர்களும் தங்களை பார்த்துக் கொள்வார்கள். மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அவர்கள் பராமரிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை தருவராக இருக்கிறார். ஆவிக்குரிய முதிர்ச்சியினுடைய நோக்கம், ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய நோக்கம் ஆவிக்குரிய முதிர்ச்சியா இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவ சித்தத்தை படி அறிந்து மாம்சத்தினால் அல்ல ஆவியின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் நீங்கள் பிரசங்கத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் நிதானித்துக் கொள்ள வேண்டும். நான் பிள்ளையா இருக்கிறேனா? நான் வாலிபனா இருக்கிறேனா? நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் இருக்கலாம், ஆனால் பிள்ளையா இருக்கிறேனா? நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் இருக்கலாம், நான் வாலிபனா இருக்கிறேனா? நான் ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் தான், ஆனா எனக்கு முதிர்ச்சி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. இந்த முதிர்ச்சி எப்பொழுது வரும்? நான் தேவனோடு நடக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான். உலகத்தினுடைய பாவம், பிசாசினுடைய அந்த பாவத்தின் சங்கிலி இந்த இருவரையும் தொட முடியவில்லை. அவர்கள் இருவருமே தேவனோடு கூட சஞ்சரித்து, தேவனோடு கூட இருந்து மனிதர்கள் தேவனை இந்த மனிதர்கள் மூலமாக அவர்கள் கண்டார்கள். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய நோக்கம், சிம்பிளா இந்த பிரசங்கத்தை ஒரே வார்த்தை சொல்லணும்னாக்கா, கிரைஸ்ட் லைக்னஸ் இஸ் தி கோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. கிறிஸ்துவை போலாவது ஆவிக்குரிய வளர்ச்சியின் இலக்கா இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். என்னை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அநேக முறை ஜெபம் பண்ணியிருப்போம், அநேக முறை இப்படி ஜெபம் பண்ணுகிறதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என் முகத்திலே, என் வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய சாயல், the image of Christ which has been rooted deep in your spirit, is that being revealed? நமக்குள்ளாக ஆவியிலே விதைக்கப்பட்ட இந்த கிறிஸ்துவின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சாயல் என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுகிறதா? நான் உலகத்திலே வாழும்போது என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? என்னை பார்க்கிறார், என்னை ஒரு சாதாரண மனிதனாக அல்லது என்னை நிதானிக்க கூடியவர்களாக இருக்கிறார்களா? அல்லது நான் என்னை ஈஸியா இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறோமா? என் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான், நான் ஒரு நாள் நிதானிக்கப்பட மாட்டான். இன்னைக்கு நானும் நீங்களும் பிரெடிக்டபிளா நிதானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் குழந்தையா இருக்கிறேன். தெரியும், குழந்தைங்க முழிக்கும் போது அது என்ன பண்ணுன்னு தெரியும். குழந்தைங்க அழும்பொழுது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது குழந்தை. ஆனா முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது.
எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. வீட்டுல வயதானவர்கள் இருப்பார் சொன்னால், வயது முதிர்ந்தவர்கள் இருப்பான்னு சொன்னா வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியும். அவங்க நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்கலாம். அவங்க டென்ஷனா இருக்கும், நம்ம பேசி என்ன பண்ணக்கூடாது, சிரிக்க கூடாது. நம்ம டென்ஷனா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சிரிக்கலாம். அன்பிரடிக்டபிள். நான் ஆவிக்குரியனா இருக்கும் பொழுது, ஏன்னாக்கா இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது, நான் கர்த்தர் ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை ஒரு தடையாக பார்த்தார்கள், கர்த்தர் அதை வழியாக பார்த்தார். Praise the Lord. Praise the Lord. நேபுகாத்நேச்சாரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அந்த பனிஷ்மென்ட் அக்னியாய் பார்த்தார்கள். அங்கே தேவகுமாரன் வெளிப்படுகிறதாய் தேவன் பார்த்தார். Praise the Lord. என் வாழ்க்கையில பலவீனம் வந்துடுச்சுன்னு சொன்னா, நான் கடைசியா சொல்ல வேண்டாம், முன்னாடி சொல்லிட்டு போறேன், ஏன்னு தெரியல. பலவீனம் வந்துடுச்சுனாக்கா நான் பலவீனத்தை பார்க்க கூடாது, பலவீனத்துல பலன் பூர்ணமாய் விளங்குற கிருபையை பார்க்கணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி. Praise the Lord. Praise the Lord. எனக்கு சோதனை வந்துடுச்சுனாக்கா நான் சோதனையை பார்க்க கூடாது, எல்லா சோதனையிலும் என்னை தப்புவிக்கிற தேவனுடைய பலத்தை பார்க்க வேண்டும். உபத்திரம் வரும் என்று சொன்னால், மன கஷ்டம் வரும் என்று சொன்னால், பாடு வரும் என்று சொன்னால், நான் பாட பார்க்க கூடாது, அதனால் உண்டாகும் மகிமையை பார்க்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சி. என் பார்வை மாற்றப்படும். நான் சாதாரணமா உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன், நான் சாதாரணமா உட்காந்து மனம் முறிவடைய மாட்டேன், நான் ஒடுங்கி போவோம். எப்போ நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஏன்? கிறிஸ்துவினம் எங்களுக்குள்ளாய் பெருகிட்டே இருக்குது. பாடு ஒரு பக்கம் நெருக்கிட்டே இருக்குது, அன்பு பெருகிட்டு இருக்குது. பாடு ஒரு பக்கம் நெருக்கிட்டு இருக்கு, மகிமை அதிகமாயிட்டு இருக்குது. பாடு ஒரு பக்கம் அதிகமாயிட்டு இருக்குது, கர்த்தருடைய கரம், கிரியை, அற்புதங்கள், அடையாளங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்குது. பாடு அதிகமாகுது, பிரச்சனை அதிகமாகுது. அதே சமயத்துல தேவனுடைய வல்லமை, பராக்கிரமம், பரிசுத்த ஆவியானுடைய சகல விதமான காரியங்களையும் கர்த்தர் பெருக செய்து கொண்டிருந்தார். என் வாழ்க்கையில நானும் நீங்களும் அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்காக யாவும் செய்து முடிகிறது. எனக்கு பதிலா அவர் செஞ்சு முடிப்பார். எனக்கு பதிலாக மரிச்சாரு, எனக்கு பதிலா வாழ தெரியாதா? வெரி சிம்பிள். நான் முதிர்ச்சி அடைவேன் என்று சொன்னார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை விட்டு கொடுத்தது. வாலிபர்கள் எப்ப விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பிடிமானம் பிடிக்காது, அடங்கி இருக்க தெரியாது. தவறு சொல்லவில்லை, நானும் வாலிப சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு அடங்கி இருக்க பிடிக்காது, அநேக காரியங்கள் சொல்லும் பொழுது பிடிக்காது. ஆனா பிரியமானவர்களை முதிர்ச்சி ஆகும் பொழுது அதெல்லாம் ஏன் சொன்னாங்க, ஏன் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு முதிர்வடையும் போது தெரியும். அதே மாதிரி நான் இப்போதான் ரட்சிக்கப்பட என்று சொன்னால், இப்போதான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், ஆரம்ப காலத்து பாடு வரும், பிரச்சனை இல்லை, பரவாயில்லை, பயப்படாதீர்கள், உங்களை நெருக்கும், பரவாயில்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாய் இருக்கும் என்று சொன்னால், அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பங்கு கொடுக்க கர்த்தர் பலன் தர ஒரு வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய முதிர்ச்சியை சபையிலிருந்து பார்க்க முடியாது, அது தினசரி வாழ்க்கையில பார்க்க வேண்டியது. சர்ச்சில் எல்லாருமே நல்லவன் தான், சர்ச்சில் யாருமே பாவம் செய்யறது, சர்ச்சில் யாருமே சினிமா பாக்குறது இல்ல, சர்ச்சில் எதுவுமே எல்லாமே, உதாரணம் சொல்றேன், சர்ச்சில் எதுவுமே பாவம் செய்ய மாட்டோம், சர்ச்சில் உட்காந்துட்டு நம்ம பாவம் செய்ய மாட்டோம். சர்ச்சில் இருக்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சி கிடையாது. சர்ச்சுக்கு வெளியே தினந்தோறும் தினசரி வாழ்க்கையில நான் எப்படியாக ஆவியானவரின் வாழ்க்கையில செயல்படுகிறேன், ஆவியானவரின் வாழ்க்கையில செயல்படுகிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு பதிலாக எனக்காக யுத்தம் அவர் செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஜெபம் அவர் செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக போதிக்கிற போதனைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார், எனக்காக ஆலோசனைகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், எனக்காக காரியங்களை அவர் எல்லா பிரிந்து போயிருக்கிற காரியங்களை ஒன்றுபடுத்திக் கொண்டிருக்கிறார், எனக்காக கோணலானவர்களை சபைப்படுத்துகிறார், எனக்காக பள்ளமானவர்களை மேடுபடுத்துகிறார், எனக்காக மேடானவர்களை பள்ளப்படுத்துகிறார். என்று சொன்னால் ராஜாவின் பிள்ளை அது நடந்து போகிறார். சங்கீதத்தில் வாசனம், வாசல்களே உயருங்கள், அநாதி தேவன். அநேக தீர்க்க தரிசனமான பாடல்களை நாம் பார்த்திருப்போம், பிறகு புரியும். இப்போ இங்க வாங்க, இதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி? ஏன்னா பாத்தீங்கன்னாக்க இங்க வெறும் ரட்சிப்பின் புஸ்தகமாக 1 யோவானை பார்க்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சியை இந்த 1 யோவான் 5 அதிகாரங்களிலும் பார்க்க முடியும். எப்படி ஆரம்பிக்கிறாரு யோவான்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே கீழே வாசித்து ஒரு 3 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதி முதல் இருந்தது. வாசிங்க. ஆதி முதல்
இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுக்கு ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அவர் சொல்றார், நான் இந்த நிருபத்தை எழுதுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனுடைய, அதாவது எங்களுடைய சொல்றாரு, சீஷர்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் காணப்படுகிறது. அதனாலதான் எழுதுறேன். ஏன் எங்க ஐக்கியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், 1ஆம் அதிகாரம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் வார்த்தையை கேட்டோம், நாங்கள் கண்களினாலே கண்டதும் வார்த்தையை கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்ததும் அதை நாங்கள் ஏறெடுத்து பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிறதை தொட்டோம். எதை? ஜீவ வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலே தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது அவர் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் சொல்றார். அந்த ஆதி வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த இணக்கத்தை, இணைப்பை, கனெக்ஷன், தொடர்பை பற்றி இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. நாங்க அவரோடு கூட இணைந்திருந்தபடினாலே இன்றைக்கு நாங்க அவரோடு கூட முதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். பார்க்கும்போது நான் இந்த முதிர்ச்சி அடைந்த சூழலிலே வசனங்கள் எப்படியாக வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்று சொல்லி அநேக காரியங்கள் பேசிக்கிட்டு வராரு. அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. எப்படி? ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறோம். அதில் ஜீவன், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமாகுங்க. பிள்ளைகள், வாலிபர்கள், பிதாக்கள், நீங்கள் மூவர் 2ஆம் அதிகாரத்தை வர போறீங்க. இந்த 2ஆம் அதிகாரத்தை வரப்போற நீங்க எங்களோடு கூட ஐக்கியமாங்க, எங்களோடு கூட இணக்கமாங்க, சீஷர்களாக, ஊழியர்களாக, அப்போஸ்தலராக எங்களோடு கூட இணக்கமாங்க, எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசுவினிடத்துல கேட்டோம், இயேசுவை பார்த்தோம், இயேசுவை கண்டோம், இயேசுவை நோக்கி பார்த்தோம். அது நோக்கி பார்த்ததும் அல்லாமல் அதற்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறபடினாலே அவரோடு கூட எங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது, அவரோடு கூட எங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது. எல்லா சீசனை காட்டும் இந்த யோவான் சீசனுக்கு இன்னும் அதிகமான நெருக்கம். ஏன் என்று சொன்னால் அவன் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே படுத்துக் கொள்வனாய் இருக்கிறான். இயேசுவுக்கு அன்பான சீசன் என்று தன்னுடைய சுவிசேஷத்திலே அழைக்கப்பட்டும் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த யோவான் சொல்கிறாரு, எங்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவாரும் தேவனாய் கர்த்தரோடு இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஐக்கியம். When you become a mature Christian, it is no longer what the preacher said in the sermon. It is what God has spoken to your heart. நீங்க நானு ஆவிக்குரிய முதிர்ச்சியிலே முதிர்வடையும் பொழுது ஒரு ஊழியக்காரர் என்ன பிரசங்கம் பண்றான்றது உங்களுக்கு மேட்டர் கிடையாது. கர்த்தர் அதுல எனக்கு என்ன பேசுறாருன்றதுதான் முக்கியம். யார் வர்ஷிப் நடத்துறாங்கன்றது முக்கியம் கிடையாது. அந்த வர்ஷிப்ல பரிசுத்த ஆவியானவர் என்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான்றதுதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய அந்த பிரித்தெடுக்கிற, அழைக்கிற, தெரிந்து கொள்கிற சமயமாக ஆராதனை நேரம். பழைய புதிய ஏற்பாட்டு ஆராதனைகளில் நீங்க புதிய அப்போஸ்தலர்களிலே ஆராதனை வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த அபிஷேகம் இருக்கும், பரிசுத்தோட அழைப்பு இருக்கும், பரிசுத்தோட தெரிந்து கொள்ளுதல் இருக்கும், அந்த பாடுகள் மத்தியிலே பரிசுத்தோட சமாதானம் இருக்கும். ஆராதனை பொழுதுல யார் நடத்தினாலும் பரவாயில்லை, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியான நிறைவு உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் வாய் சும்மா இருக்காது. சத்தம் வரும். அந்நிய பாஷையில பேசுவீங்க. அந்நிய பாஷை எப்படி பேசுவீங்க? 24 வருஷமா, இது 10 வருஷமா, அல்லது 100 வருஷம், 30 வருஷமா ஒரே வார்த்தையை பேசிக் கொண்டிருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் புதிய புதிய பாஷைனாலும் புதிய எண்ணினாலும் அபிஷேகம் படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் புதுசான கூட்டு போவார். திடீர்னு வனாந்திரமான இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு, திடீர்னு பசும் மேய்ச்சலான இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு, திடீர்னு கண்மலைக்கு கூட்டிட்டு போவாரு, திடீர்னு பள்ளத்தாக்குகளுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆனா கர்த்தருடைய ஆவி எல்லா இடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது, நீ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது.
எனக்குள்ளா இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த முதிர்ச்சி அடைந்த இந்த அவர்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 12-14 சொல்றாரு, பிள்ளைகள் வாலிபர் பிதாக்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிரயாணம் இது. ஆவிக்குரிய பிரயாணம் நீங்க எல்லாரும் வாசித்திருப்பீங்களான்னு தெரியல, அல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. மோட்ச பிரயாணி அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பன்யன் அவருடைய புஸ்தகம். அதாவது பைபிளுக்கு அடுத்தது உலகத்திலே இந்த புஸ்தகம் தான் அதிகமாக விற்பனையானது. ஒரு நல்ல, முடிந்தால் உங்களுக்கு வந்து தெரியும்னாக்கா 100-120 ரூபாய் என்று நினைக்கிறேன். முடியும் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு கிறிஸ்டியானுடைய அவருடைய பிரயாணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி, ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எடுத்து வைக்கும் பொழுது ஒரு குழந்தை தன் காலை எடுத்து வைக்கும் பொழுது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அது குழந்தையா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது பருவ வளர்ச்சி அடையும். கொஞ்ச நாள் கழிச்சு அது மென் ஆகும், அல்லது ஃபுல்லா ஆண்கள் மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க பெண்களுக்கு பெண்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இவர் வந்து பெருசா ஒரு தியாலஜியை இறையடை சொல்லவில்லை, ஆனால் ஆவிக்குரிய ஆவியினால் நிறைந்தவர் சொல்லுகிறாரு. இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நானும் நீங்களும் வந்து புரிந்து கொள்ளும்படியாக வசனங்களை அவர் எழுதுகிறாரு. அவர் எப்படி எழுதுறாருனாக்கா, சராசரியாக ஒரு மனித வளர்ச்சியிலே எப்படியாக நடைபெறும். முதலாவதாக 12ஆம் வசனத்திலும் 13ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகளே என்கிற 2 வார்த்தை. 12ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 13ஆம் வசனத்திலே, பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதுகிறேன். நான் குழந்தைகளுக்கு எழுதிட்டு இருக்கேன். புதிதாய் பிறந்த குழந்தைகள் புதுசா ரட்சிப்புக்கு வந்து புதுசா இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பை அனுபவித்து அப்படின்னு பார்த்தா ரட்சிக்கப்பட்டவங்க தான் நினைக்காதுங்க. அநேக வருஷங்கள் ஆனாலும் பிள்ளைகளாவே இருக்கிறாங்க. என்ன மன்னிச்சிட்டீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்ன மன்னிச்சிட்டீங்க ஆண்டவரே. அதான் சொல்றாரு, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால். வெறும் அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆண்டவருடைய மன்னிப்பை பார்ப்பாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க, இயேசுவை தேவனை அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய கிரியைகளை அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய கரத்தை அறிந்து கொள்வாங்க, தேவனுடைய ரட்சிப்பை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய மீட்பை அறிந்து கொள்வார்கள் குழந்தைகள். இப்போ இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள்? சராசரி உலக பிரகாரமான பேசினா குழந்தைகள் பராமரித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் தங்களுடைய பெற்றோர் மேலே சார்ந்து இருக்கிறார்கள். ஒரு குழந்தையால போய் டக்குன்னு போயிட்டு பசிக்குதுன்னா உடனே பால் எடுத்து சூடு பண்ணி எடுத்து குடிக்க முடியாது. ஒரு குழந்தை வந்து பாத்ரூம் போய் திடீர்னு நடந்து போயிட்டு பாத்ரூம் போய் உட்காந்து பாத்ரூம் மட்டும் வந்து கிளீனா வந்து உட்கார முடியாது. ஒரு குழந்தைக்கு வந்து வாந்தி வருதுன்னா சொல்ல தெரியாது, வயிற்று வலினாலும் சொல்ல தெரியாது. ஒரு குழந்தைக்கு கண்ணு தெரியனாலும் தெரியாது, நமக்கு தெரியாது, கொஞ்சம் வலது பிறதான் தெரியும், காது கேட்கலாம் நமக்கு தெரியாது. அவர்கள் முழுவதுமாக மற்றவர்கள் மேல் சார்ந்து இருக்கிறவர்களா இருப்பார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அவர்கள் அதற்கேற்ற விதமாக தங்களை மாற்றிக் கொள்வார்கள். சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ, சுத்தி இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறதோ, சுத்தி இருக்கிற பெரியவர்கள் புதுசா யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா குழந்தை ஆடும். ஒரு சில குழந்தைங்க புதுசா யாருன்னா பார்த்தா ஓடிடும். ஒரு சில குழந்தைங்க இப்படியாக குழந்தைகள் தனக்கு இருக்க சூழ்நிலை மூலமாக தம்மை நிதானித்துக் கொள்வாங்க. யாரும் தெரியாத முகம் பார்த்து ஒரு குழந்தை ரொம்ப நேரம் பார்க்கணும், நம்மளுக்கு ரொம்ப நேரம் தெரியாத முகத்து கூட அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசமாக ரொம்ப வைப்ரண்டா இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த உணர்ச்சி, அவர்களுடைய பலன் வந்து அளவுக்குள்ளதான் இருக்கும். அவர்கள் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னாக்கா கீழே விழுந்துட்டாங்க, யாரும் வந்து தூக்கணும். அவங்களால டக்குன்னு சுதாரிச்சுட்டு நான் பெரியவங்க உண்டா நம்ம என்ன பண்ணுவோம், அடிபட்டுச்சா பார்க்க மாட்டோம், யாரா பார்த்து பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் அடிலாம். ரோட்ல வந்துட்டு இன்னும் நம்ம கெத்து. நான் என்ன சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. கை ஒன்றுச்சா வெளியே சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும், வீட்டுல நம்ம இதே படுத்துறோம், நைட் 2 மணி தான் சொல்லணும் கை ஒன்றிடுது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பெரியவர்கள். ஆனா குழந்தைகள் காசெல்லாம் உடனே ஐயோ ஆண்டு ரொம்ப சோதிக்கிறாங்க. ஒரு சின்ன வியாதி அல்லது சின்ன ஒரு நெருக்கம், ஒரு விதமான ஒரு சூழ்நிலை தலைகளாக மாறி, அது ஒரு பள்ளத்தாக்கின் சூழ்நிலை, இருளான சூழ்நிலை, மரண பள்ளத்தாக்கில நடக்கும் பொழுது இவர்கள் தேவனை பார்ப்பது அரிதான காரியம். இவங்க அந்த ரட்சிப்பை வந்து டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. இவங்களால நடக்க முடியும், ஒரு அளவு தான் நடக்க முடியும், சரியா நடக்க முடியாது, கோணல் மணல் நடப்பாங்க, தவழ்வாங்க.
குழந்தைகள். இதை பற்றி அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல இன்னும் கொஞ்சம் அழகாய் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். மேலும் சகோதரரே, 1 Corinthians chapter 3 verse 1, 2 and 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவின் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவரானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியாக இருக்கிறபடினால் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமா நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த குழந்தை என்ன பண்ணும்? பொறாமை இருக்கும். குழந்தைக்கு பொறாமை இருக்கும். குழந்தைக்கு எப்படி சோறு ஊட்டுவாங்க? இந்த குழந்தை சாப்பிடணும்னா அப்பா கூட்டிடுவேன், ரோட்ல போறத கூட்டிடுவேன், காக்கா ஊட்டிடுவேன். உத்தரகத்துல போறீங்க காக்காக்கு, காக்காக்கு ஊட்டிடுவேன், கழுதைக்கு ஊட்டிடுவேன், தூக்கி வானத்துல போட்டுருவேன். பொறாமை இருக்கு அந்த பிள்ளை. உடனே அந்த பிள்ளை ஆண் திறக்கும். அடுத்து என்னது? வாக்குவாதம் இருக்குது. குழந்தை வாக்குவாதம் பண்ண இதனால அழும். புதிதாய் பிறந்த அந்த குழந்தை அல்லது குழந்தை பருவத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள், அவர்களால தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாது. அவர்களால தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவர்களால, ஏன்னா ஒரு குழந்தை. ஆனா அந்த குழந்தையா இருக்கிறது பிரச்சனை. என்ன சொல்றேன்னாக்கா, நான் வரும்போது நீங்க குழந்தையா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு பாலை கொடுத்தேன். நான் போயிட்ட பிறகு நீங்க என்ன பண்றீங்க? குழந்தையாவே இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன இல்ல? பலன் இல்ல, ஆற்றல் இல்ல, அப்படியே பண்ணா ஆவி இல்ல. அப்படியே கிரேக்க பதங்கள் எல்லாம் அப்படியே ஒன்று கூடி தான் இருக்கும். அப்படியே ஒன்று பின்னி பிணைந்து இருக்கும். பலன் இல்லை என்று சொன்னால் ஆற்றல் இல்லை, ஆற்றல் இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லை. அப்போ நீங்க குழந்தையா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா 15 வருஷமும் குழந்தையா இருக்கதான் பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் குழந்தை மாதிரிங்க இருக்க முடியாதுங்க, நான் குழந்தை மாதிரி இருக்க முடியாதுங்க. ஒரு விதமான ஒரு வளர்ச்சி, உடல் அளவில், சிந்தனை அளவில், மனதளவில் அந்த முதிர்ச்சி வரும்பொழுது நம்முடைய எண்ணங்கள், காரியங்கள், சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும். நானும் நீங்களும் சார்ந்து இருக்கிறது தவறில்லை. ஆனா எப்பொழுதுமே சார்ந்து இருக்கிறது மிக ஒரு அபாயகரமான விஷயம். நான் ஆண்டவர் மேல சார்ந்து இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா எப்பவுமே யாருன்னா ஒருத்தர் எனக்கு ஊட்டி விடணும், எப்பவுமே யாருன்னா வந்து எனக்கு பார்க்கணும், எப்பவுமே யாருன்னா வந்து நான் அவிழ்ந்தா யாருன்னா வந்து எனக்கு தூக்கி விடணும், எப்பவுமே எனக்கு சோதனை இருக்குன்னு யாருன்னா வந்து எனக்கு என்ன சோதனை எனக்கு சொல்லி தரணும், எனக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கலனாக்கா அந்த காரியம் ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லி தரணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட குழந்தைகளா இருக்கிறது சொல்றாரு. இல்ல, நீங்க ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் குழந்தையா இருக்க நல்லது, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வரைக்கும் குழந்தையா இருப்பது நல்லது. அதுக்கு அடுத்தது என்னவா மாற வேண்டும் என்று சொன்னால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாலிபர்களாய் மாற வேண்டும். என்ன சொல்ற? வாலிபர்களுக்கு சொல்றாரு 13ஆம் வசனத்துல, வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள், ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்கள், இந்த வாலிப பிராயம், இந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை வாலிப பருவத்தில் வரும் பொழுது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னாக்கா, நீங்க சொல்றீங்க ரெண்டும் கெட்டான். இது சார்ந்திருக்கிற குழந்தைக்கும் சார்ந்திராத முதியவருக்கும் நடுவில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கிற ஒரு பிள்ளை. நீங்க வாலிப பருவத்துல நீங்கள் இருந்திருக்கலாம், அல்லது வாலிப பருவத்திலே உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது வாலிப பருவ பிள்ளைகள் நீங்கள் பார்த்து இருக்கலாம். குழப்பத்திலே இருப்பான். என்ன படிக்கணும் குழப்பம் இருக்கும், என்ன வேலைக்கு போகணும்னு குழப்பம் இருக்கும், என்ன சம்பாதிக்கணும்னு குழப்பம் இருக்கும், யார் நல்லவன் கெட்டவன் குழப்பம் இருக்கும், அப்பா அம்மா நல்லவங்களா கெட்டவனா குழப்பம் இருக்கும், சர்ச்சுக்கு போலாமான குழப்பம் இருக்கும், ஏசுநாதரும் ஒரு இருக்கிறாரா குழப்பம் இருக்கும், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு குழப்பம் இருக்கும். ஏன்னா அவன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும், அவன் வாழ்க்கையில சந்திக்கிற அதிகப்படியான குழப்பமான ஒரு போராட்டமான சூழ்நிலை என்னன்னு சொன்னால், அவன் 10 வருஷம் 13 to 23 வரைக்கும் அவன் வாழ்க்கையில தன் வாழ்க்கை எடுக்கக்கூடிய, அவன் வாழ்க்கை நிதானிக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய அந்த சமயம் 13 to 23. அந்த 13 to 10 வருட காலம் இந்த டீனேஜர் வந்து தனக்குள்ள அப்பா அம்மா கூட சண்டை இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை இருக்கும், டீச்சர்ஸ் கூட சண்டை இருக்கும், பெரியவங்க கூட சண்டை இருக்கும், எல்லாரும் கூட ஒரு கான்ஃபிளிக்ட்ல இருப்பான். இவன் சண்டை போடுற
ஆண்டவரா இருக்கான். அவர் சொல்றாரு, உங்க அந்த சண்டை உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்குமானதல்ல, அந்த சண்டை உங்களுக்கும் உங்கள் ஆசிரியருக்குமானதல்ல, அந்த சண்டை உங்களுக்குமானதல்ல, உங்களுக்கும் உங்க யோசனைக்குமானதல்ல. அந்த சண்டை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் யாருக்குன்னா பொல்லாங்கனுக்கும் உங்களுக்குமானது. இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வாலிப பருவத்தில் நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே பிசாசானவனை எதிர்த்து கொண்டிருப்போம். பிசாசானவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். பிசாசானவனை எப்படியாவது அவன் பேத்துக்கணும். ஏன்னாக்கா இவனுக்கு ஒரு குழப்பம், நான் யார் மேல சார்ந்து இருக்கலாமா சார்ந்து இருக்க கூடாதான்னு சொல்லி. அப்போ பார்க்கும் பொழுது இந்த பீரியட்ல கடந்து போய்தான் ஆக வேண்டும். இந்த போராட்டமான சூழ்நிலை கடந்து போய்தான் ஆக வேண்டும். மோசே கடந்து போனார், இயேசு கிறிஸ்து கடந்து போனார், பழைய புதிய ஏற்பாட்டு நீதிமான்கள் இந்த சூழ்நிலை போராட்டமான சூழ்நிலை கடந்து போனார்கள். கடந்து போகாம யாரும் தப்பிச்சிட முடியாது. ஆனா இந்த வாலிப பருவத்தில் இருக்கவும் முடியாது. அடுத்து சொல்றாரு, நீங்க பொல்லாங்கனை ஜெயிக்கணும் என்று சொன்னால் எப்படி ஜெயிக்கணும்? 14ஆம் வசனத்திலே, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் ஆற்றலுடையவராய் இருக்கிறனாலும் ஆவியானவர்களால் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறபடினாலும் தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறாலும், பரிசுத்த ஆவியானவர் அதோட பலன், இரண்டாவது தேவ வசனம் அதனுடைய மகத்துவம். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாங்கனை எப்படி ஜெயிக்க வேண்டும்? வசனம், பரிசுத்த ஆவியானவர். வசனம் இருக்கும் என்று சொன்னால் பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் பொல்லாங்கனை ஜெயிக்கலாம். இது ரெண்டும் இல்லைனாக்கா பொல்லாங்கன் வாழ்க்கையிலே என் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பான். இந்த 13ல இருந்து அடுத்த 23 இந்த 10 வருடங்கள் இவன் எப்படி இருப்பான்னாக்கா, சார்ந்து இருக்க முடியுமா சார்ந்திருக்க கூடாது. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி இந்த 12 வருடங்கள் அவன் வந்து அந்த குழந்தையா இருக்கும்போது, குழந்தை கிறிஸ்துவனா இருக்கும்போது என்ன ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்னா, என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் கடைக்கு போயிட்டு அது வேணும்னா நல்ல அப்பமா வாங்கி தர மாட்டாங்க, ரொம்ப நல்ல அப்பமா ரொம்ப நல்ல அப்பமா வாங்கி தர மாட்டாங்க, நல்ல அப்பமா வாங்கி தருவாங்க. கேட்ட பொருள் அதுதான் அப்படின்னா கையில் நிற்கும், அப்படின்னா கையில நிற்கும். கேட்டெல்லாம் உடனே கிடைச்சிட்டு இருக்கோம். குழந்தை கிறிஸ்துவா இருக்கும் போது நம்ம கேட்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்து கொண்டிருந்தார். ஆனா வாலிப பருவத்துல இந்த வாலிப கிறிஸ்தவர்களுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெயிட்னு சொல்லுவார், காத்திரு என்று சொல்லுவார். காத்திருக்க போறோம். ஏன்னா யுத்த சமயத்துல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா முன்னாடி அடி வாங்கி வந்துடக்கூடாது. காத்திருந்து முசுக்கொட்டை செடியின் நுனியிலே ஓசை அது கர்த்தர் கடந்து போறார் என்பதை புரிந்து யுத்தம் செய்யும்போது கர்த்தர் வெற்றி அடைவார். அப்போ இந்த வாலிப பருவத்திலே கர்த்தருடைய சத்தம், தேவ வசனத்தை, இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிறாங்க சரி, இல்ல ஆவிக்குரிய ரீதியிலே வாலிபர்களா இருக்கிறாங்க சரி, வசனத்தினால வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸாக எடுத்துக்கொள்ளுங்க அல்லது எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தினாலே வாழ்க்கை அமைக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை व्यसனமாயிடும். வாழ்க்கை व्यसனமாயிடும். ஆரம்பத்துல பார்க்கும்போது நல்லாதான் இருக்கும், பார்க்க தேவனுடைய தோட்டத்தை போல் இருக்கும். ஆனா அதன் முடிவு அழிவு. வசனத்தினால் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன. இரண்டாவதாக என்ன பண்ணணும், அந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். which means பரிசுத்த அபிஷேகம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வசனங்களை, வார்த்தைகளை தெளிவுபடுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வசனங்களையும் வார்த்தைகளையும் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தின் பாதைகளை நடத்த வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை முழுவதுமாக ஐ சரண்டர், நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்க வேண்டும். ஈல்டிங் சொல்லுவாங்க, விட்டு கொடுக்க வேண்டும். நம்மளை விட நல்லா பிரியாணி சமைக்க தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், செத்தாலும் பிரியாணி சாப்பிட மாட்டோம். ஏன்? நம்ம சொன்னீங்க நீங்க நல்லா சமைப்பீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, யாருமே இல்ல அப்படின்னா அவனை நான் செய்யறதாண்டா. இது பிரியாணியா இருந்தாலும் சரி, பிரியாணியா இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணுவான், சாப்பிட்டுதான். புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க, ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்போ இல்லங்க, சின்ன
வயசுல போது பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை பிதாவை அறிந்து கொள்ளும் போது அப்பா பார்த்துப்பாரு, குழந்தை அப்பா பார்த்துப்பாரு, அப்பா பார்த்துப்பாரு. ஃபீஸ் கட்டணும்னு அந்த குழந்தை கவலை இருக்காது. பேக் துணி பேண்ட் சாக்ஸ் ஷூ வாங்கணும் அந்த குழந்தைக்கு கவலை இருக்காது. பாஸ்டர் சொன்னாங்களே, அந்த குழந்தைக்கு அதை பத்தி எந்த கவலை இருக்காது. தேவைகளை மட்டும் சொல்ல தெரியும், அப்பா பார்த்துப்பாரு. ஆனா இந்த வாலிப பருவத்துல அப்பா பார்த்துப்பாரு தான். ஆனா அதே சமயத்துல நீங்களும் உங்களை பார்த்து பழகிக்கணும். ஏன்னா அப்பா உங்களை பாதுகாக்கிற வேலையில அங்க ஈடுபட்டு இருப்பாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, மோசேயோட வாழ்க்கையில ஆரம்பத்துல அவன் வாழ்க்கை குழந்தையா இருக்கும் பொழுது எல்லாம் அவனுக்கு கிடைச்சது, ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சது. சோறு கிடைச்சது, பங்களா கிடைச்சது, ராஜ மேன்மை கிடைத்தது, அடுத்த பட்டத்து ராஜாவாக தேசாதிபதியாக வந்திருக்க, அடுத்த பார்வனாக வந்திருக்க கூடும். ஆனா அந்த குழந்தை பருவத்திலே அவன் உட்காரல, அடுத்த இடத்துக்கு இடம் பெயர்ந்து போனான். அங்க போனா சோறு வழி இல்ல, பங்களா இல்ல, ராஜ மேன்மை கிடையாது, பொம்பளைங்களோடு கூட ஆடு மேய்க்கணும், பொண்ணுங்களோட கூட ஆடு மேய்க்கணும், வனாந்திரத்துல ஆடு மேய்க்கணும், மலையில ஆடு மேய்க்கணும். கர்த்தர் அவனை அங்க கண்டார். அன்னைக்கு கண்ட ஆண்டவர் அவன் சாக வரைக்கும் அவனை பார்த்துட்டார். வெறும் ராஜ மேன்மையை தந்து 3 வேளை 5 வேளை ஆகாரம் தந்து அப்படியே ஆண்டவரை வச்சிருக்கலாம், அங்க கூட வச்சிருக்கலாம். ஆண்டவர் வைக்கல. அவன் வாலிபனாக வேண்டும். அதாவது அவன் இஸ்ரேலுக்கு பொறுத்த வரைக்கும் 40 வயசு, அவன் 40 வயசு ஆக வேண்டும், இன்னும் 80 வயசு ஆக வேண்டும். கர்த்தர் அவனை சரியாக 80 வயதுல அவன் கரெக்டா எகிப்துல இருந்து வெளியே வராரு. வெளியே வரும்போது கர்த்தர் அவனை பாதுகாக்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பார்க்கலாம், 12 வயது நல்ல ஜாலியான வயசு. ஆனால் 30 வயதுல அவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த வாலிப பருவத்தில் வரும் பொழுது சோதனை சகிக்கிறவராக இருந்தார். சோதனைக்குள்ளாகி போனார். பிசாசினால் சோதிக்கப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார். மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 எதிராக வருகிறது. ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார், தேவ சித்தத்தின்படி நிலை கொண்டிருந்தார். ஆனா இந்த டீனேஜ் இயர்ஸ்ல எப்ப பார்த்தாலும் அட்டாக் இருக்கும். பிசாசான எப்படியாவது ஒண்ணி காசுனால, பணத்தால் வந்து நம்மளை சோதிப்பான், பொருட்களால் நம்மளை சோதிப்பான், பொன்னால சோதிப்பான், உலக பிரகாரமான நன்மைகள்னாலே, உலக பிரகாரமான காரியங்கள்னாலே, பூமிக்குரியவர்களால் நம்மை சோதிக்க ஆரம்பிப்பான். அப்படி சோதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் தான் அதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்றாருனாக்கா, அதுக்கு அளவு பண்றாரு. ஆண்டவர் தான் அதுக்கு வந்து அளவு என்ன சொல்றது தமிழ்ல, அனுமதி தருகிறார். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சில நேரம் அமைதியா இருப்பார், பேசவே மாட்டாரு. வாலிப பருவத்துல இன்னைக்கு நீங்க மார்க் போட்டுக்கோன்னா, குழந்தை 3மே இருக்க கூடாது. என்னது, குழந்தை பருவம் கொஞ்சம் இருக்குது, வாலிப பருவம் கொஞ்சம் இருக்குது, முதிர்ந்த பருவம் கொஞ்சம் இருக்குதுன்னா சம்திங் ராங். ஒன்லி 12 வயசு பையனா இருக்கணும், 12 வயசு குழந்தையா இருக்கணும், இல்லைன்னா 23 வயசு ஆண் மகனா இருக்க வேண்டும். அப்போ 12 மாதம் குழந்தையா, சரி 12 வயசு வரைக்கும் குழந்தைங்க தானே, சில்ட்ரன், பிள்ளையா இருக்கணும். இல்ல 23 வயசு மனிதனாக அல்லது ஆணாக இருக்க வேண்டும். இல்ல 60 வயசு ஆம்பளையா இருக்கணும். பெண்களுக்கு பெண்கள் போல எடுத்துக்கொள்ளுங்க. இது 3 எனக்கு இருக்குதுன்னு அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. சோ இங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவையும் மோசேயையும் நீங்க வந்து இங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அங்க எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை வருஷம் தான் டீனேஜா இருக்க முடியும்? மினிமம் 10 வருஷம் உலக பிரகாரமாக. ஆவிக்குரிய வளர்ச்சியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் புதிதாக இப்பதான் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட டக்குன்னு வாழ்க்கை நடக்கும். ஒரு சில பேர் வந்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் டக்குன்னு நடந்து போனாரு, டக்குன்னு ஒளி வந்தது, டக்குன்னு மனம் வர, டக்குன்னு ஊழியம் பண்றது, டக்குன்னு எல்லாம் அப்படியே நடந்துச்சு. தீமோத்தேயுக்கு அப்படி நடக்கல. அவன் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு போதிக்கணும். அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் யூனிஸ் அண்ட் லோவிஸாலும் ஐனேக்கியாவும் என்ன பண்ணும், பாலோடு கூட சேர்த்து வசனத்தையும் ஊட்டணும், கரியோடு கூட சேர்த்து வார்த்தையும் ஊட்டணும். எல்லாம் பண்ணி அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு ஒரு ஊழியக்காரர் தேவைப்படும். அந்த ஊழியக்காரர் வந்து பிறகு மறுபடியும் அது வளர ஆரம்பிக்கும். எபேசு திருச்சபையின் கண்காணியாய் மாற முடியும். வளர்ச்சி வித்தியாசமா இருக்கும். ஆனா ஒன்று, நீங்க இந்த வாலிப பிரயாணத்துல வரும்பொழுதுதான் வார்த்தையை எப்படி உபயோகிப்பீங்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வீர்கள். வசனத்தை எப்படியாக வாழ்க்கையில் அபியாசிப்பது என்று கற்றுக்கொள்ள குழந்தைகளுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு போதிக்கணும்.
குழந்தைங்களுக்கு, நீங்க சின்ன பசங்க இபிஎஸ் டீச்சர்ஸ் தெரியும், குழந்தைங்களுக்கு இதுல இருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயம் என்ன. ஆனா பெரியவர்களுக்கு வாலிபர்கள் சொல்லி தர மாட்டாங்க. நீ கத்துக்கோ, அடிபட்டு கத்துக்கோ, இல்ல அடிபடாம ஜாக்கிரதையா இருந்து கத்துக்கோ. சோ பார்க்கும்போது இது எப்படி பார்த்தாக்கா, ஆண்டவர் எப்பெல்லாம் அட்டாக், இந்த பொல்லாங்கனுடைய தாக்குதல் எப்பொழுதுதான் நடக்குதோ, ஏன்னா வாழ்க்கை முழுச குழப்பத்தினாலும் யுத்தத்துகளாலும் போர்க்களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பருவத்திலே பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அபியாசிக்க வேண்டும், தேவனுடைய ஆவியானுடைய பலனை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக 13ஆம் வசனத்துல, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால், ஆதி முதல் இருக்கிற நீங்க அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14ஆம் வசனம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர் பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, நீங்க மன்னிக்கப்பட்டீங்க, பிதாவை அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்னாரு. வேற ஒரு விஷயம். இரண்டாவதாக வாலிபர்களுக்கு சொல்லும்போது நீங்க பொல்லாங்கனை ஜெயித்தீங்க. எப்படி ஜெயித்தீங்கன்னா ஆவியினாலும் வசனத்தினாலும் ஜெயித்தீங்க அப்படின்னு சொல்றாரு, பலனாலும் ஜெயித்தீங்கன்னு சொல்றாரு. ஆனா பிதாக்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றாரு, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை, ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், தமிழ்ல அனாதி நாட்களாய் இருந்தவரை, இருக்கிறவரை, நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரை, ஆதி அந்தமாய் இருக்கிறவரை, அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிற, துவக்கவும் முடிவுமாய் இருக்கிறவரை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்க வேண்டும். அவருடைய அறிவு நமக்கு தேவை. ஏன்னா இந்த முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஏன்னாக்கா இந்த பிசாசானவன் அந்த 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 வாலிப பிரகாரத்துல நம்மை தாக்கி 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 நம்முடைய இருதயங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக ஸ்கார்ஸ், அநேக தழும்புகள் இருக்கும். அந்த தழும்புகள் சரியாக வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை அல்லது தேவனை ஆதி முதல் இருக்கிறவரை, வார்த்தையாக இருந்தவரிலிருந்து ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிற ராஜாதி ராஜா இருக்கிற தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள, தேவனை பற்றி அறிந்து கொள்வதல்ல, தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிதாக்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு தெரியும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. குழந்தை பருவத்தில் அவங்க இல்ல, அவங்க வந்து பிசாசனை ஜெயித்து விட்டார்கள், அல்ல ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாலிப பருவத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் இந்த பிள்ளைக்கும், சார்ந்திருக்கிற ஒரு பிள்ளைக்கும், சார்ந்திருக்கவா அல்லது சார்ந்திருக்க கூடாதா என்று தெரிந்திருக்கிற இந்த வாலிபர்களுக்கும், சார்ந்திருக்க கூடாது என்று இருக்கிற இந்த முதியவர் என்ன பண்ணுனாக்கா, who is from the beginning, அந்த ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிஞ்சுக்கணும்? ஆதி முதல் இருக்கிறவரை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சீஷர்களாக மாற வேண்டும். ஏன்? அப்படியே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, ஆதி முதல் இருந்ததும். பிதாக்கள் என்ன பண்ணும்? பிதாக்கள் என்ன பண்ணும்? ஆதி முதல் இருக்கிறவரை என்ன பண்ணும்? அறிந்து கொள்ள வேண்டும். வெரி குட். இங்க சொல்றாரு, ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் சீஷர்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்தேப்பா, எக்கோ கேட்கலையா? ஏதாவது பண்ணுவா. எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹலோ, சோத்ரம் 30. check. good, thank you. சொல்ல வந்தேன். thank you. சீஷர்கள் இயேசுவை பார்த்தாங்க, நோக்கி பார்த்தாங்க, கேட்டாங்க. நானும் நீங்களும் இயேசுவை மாம்சத்தின் கண்களால் பார்க்கல, மாம்சத்தின் செவிகளால கேட்கல, மாம்சத்தின் கண்களால் அவர் பரலோகத்திற்கு ஏறி போனதை நோக்கி பார்க்கவும் இல்லை. அப்படி ஆதி முதல்
இங்க சொல்றாரு ஆதி முதல் இருந்ததும், இங்க சொல்றாரு ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்க வேண்டும். இவங்க 3 வருஷம் ஜாலியா இயேசுநாதர் கூட சுத்தி இருந்தாங்க. யாரு? சீஷர்கள். போனா சீஷனா மாறணும். இயேசுவை என் வாழ்க்கையிலே மாம்சத்தின் ரீதியா இல்லை என்று சொன்னாலும் ஆவிக்குரிய ரீதியில நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார், கேட்க வேண்டும் என்று சொன்னார். நான் என்ன பண்ணணும்னாக்கா சீஷனாக நான் மாறேன். The mature Christian, you don't know just God's power. ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தனுக்கு, ஒரு குழந்தையா இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வல்லமை என்றால் என்னன்னு தெரியாது, அல்லது தேவனுடைய வல்லமை என்றால் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சந்திக்கிறவர் அந்த தகப்பனா இருக்கிறார், அப்பாவா இருக்கிறார். அந்த ஒரு வாலிப பிரயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தேவனுடைய ஆவியின் பலத்தை அறிந்து கொள்வார்கள். இவர்கள் தேவனுடைய மன்னிப்பை அறிந்து கொண்டவர்கள். சிறுவர்கள் அல்லது சின்ன குழந்தைகள், பிள்ளைகள் தேவனுடைய மன்னிப்பை அறிந்து கொண்டவர்கள். வாலிபர்கள் தேவனுடைய பலனை அல்லது பராக்கிரமத்தை அறிந்து கொண்டவர்கள். ஆனால் முதியவர்கள் தேவனை அறிந்தவர்கள். இவர்கள் மற்றவர்களாம் தேவனுடையவைகளை அறிந்திருப்பார்கள். தேவனுடைய பராக்கிரமத்தை, கிருபையை, பலனை, இரக்கத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மை எல்லாம் பார்த்திருப்பாங்க. இவர்கள் அதெல்லாம் தர தேவனையே பார்த்திருப்பாங்க. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்கும், வேலைக்காரின் கண் எஜமாட்டின் கை இருக்கும் போல் வேலைக்காரி சின்ன குழந்தை அல்லது வாலிபர் எல்லாம் கையை பார்க்கும். எங்கள் கண்கள், முதியவர்களின் கண்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவரை பார்க்கிற, அவருடைய கரத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். அநேக சமயம் ஆண்டுடைய கரம் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டுடைய கரம் தெரியாம ஆண்டு முகம் தெரியும், அல்லது ஆண்டுடைய இருதயம் என்னவென்று நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்க ரிலேஷனல் பேசிஸா ஆண்டவரை தேவன், நான் மனிதன் அப்படின்னு பார்க்காம ஆண்டவர் அப்பான்னு பார்ப்பாங்க. இவங்க ஆண்டவரை தன்னுடையவராய் பார்ப்பாங்க, என்னுடைய தேவன் என்று பார்ப்பாங்க. உங்களுக்கு வேதாகமங்களை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கடந்த வாரத்துல பாஸ் நல்லா அதை பத்தி பேசியிருந்தாங்க. மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிக்கும் பொழுது 9ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Eyes can see, ears can hear, thoughts have never entered the heart of man. கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை, அது எண்ணங்களில் தோன்றவும் இல்லை. பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு அது சொல்றாரு. முதியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், சீஷர்களாய் இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். He has been revealed it with the Spirit. அப்போ ஆவியிலே 10ஆம் வசனம், நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்போ நான் காதுல கேட்க முடியாத விஷயத்தை, கண்ணால பார்க்க முடியாத விஷயத்தை, நாங்க இதயத்தில் தோன்றாத விஷயத்தை நான் பார்க்கல. எனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியால் இருக்கிறபடினாலே நான் ஆதி முதல் இருக்கிற அறிந்து கொள்ள முடியும். ஆதி முதல்ல இருக்கிறவர் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? காதுகள் கேட்டும், கண்கள் கண்டும், கரங்களால் தொட்டுமானவரை இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். யோவான் எப்படியாக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சார்ந்திருந்தானோ, எப்படியாக அவர் வார்த்தையை கேட்டானோ, கண்டானோ, அவரை தொட்டானோ, அதே மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய காரியங்களை நான் கண்டு கேட்டு தொட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானே எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். என்னை பத்தி யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? நல்லா சொல்ல முடியும், நான் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னை பற்றி அநேகர் பேசலாம், என்னை பற்றி நீங்களும் நினைச்சுக்கலாம். அது நானா இருக்க முடியாது, நான் இருக்க தேவையில்லை. என்னை பற்றி நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தான் வெளிப்படுத்தணும். அதே மாதிரி தேவனை பற்றி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் தான் வெளிப்படுத்தணும். எந்த மனிதனாலும் வெளிப்படுத்த முடியாது. அதுக்குதான் ஆவியானவர் தேவை. அந்த ஆவியானவர் யாருக்கு காண்பிக்கிறார்? எப்படி இருக்கவங்களுக்கு காண்பிக்கிறார்னாக்கா, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. லவ் ட்ரம்ப்ஸ் காட். அன்பு தேவனை எழுப்பி உட்கார செய்யும்.
அன்பு தேவனை உங்களுடைய காரியங்களுக்காக செய்ய வேண்டும். எவ்வளவு நாள் தான் நீங்க அன்பு கூர்ந்தீங்க, நீங்க அன்பு கூர்ந்தீங்க, நீங்க அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே சொல்றோம்? கிடையாது. முதிர்ச்சி அடைந்த நிலையில நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். பலனாகிய கர்த்தாவே, தொழுகை சொன்னாங்க, என் பலனாகிய கர்த்தாவே. இன்னொரு வார்த்தையில பலத்தை தருகிறவர் ஆவியானவர். என் ஆவிக்குரிய பலனை தருகிற கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன், நான் உமக்காக காரியம் செய்கிறேன், நான் உமக்காக வாழ்றேன், நான் உமக்காக இருக்கிறேன், நான் உமக்காக நான் இந்த உலகத்திலே நான் சுடரொளியாய் பிரகாசிக்கிறேன், நான் உமக்காக மலையில் உள்ள பட்டணமாக மறைந்திருக்க மாட்டாமல் இருக்கேன், நான் உமக்காக ஒரு உப்பா இருக்கிறேன், நான் உமக்காக வெளிச்சமாய் இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், நான் உமக்காக வாழ துணியப்பட்டிருக்கிறேன், நான் உம்முடைய ரட்சிப்பை சுவிசேஷத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், நான் உமக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் உமக்காக வாழ போகிறேன், மரிக்கவும் போகிறேன். கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ இந்த 2020 விஷன் சொல்லுவாங்க, 2020 இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் இருக்கும். அப்துல் கலாம் எழுதி வச்சுட்டு 2020 வருஷத்துல இந்தியா வல்லரசா மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். நிறைய காரியங்களை வந்து ஒரு பிளான் கவர்மெண்ட் நம்மளுக்கு தருதுன்னு சொன்னா அநேக வருஷங்கள், அநேக நாட்கள் வந்து அதை குறித்து அவங்க ஆலோசனை செய்து அநேக டெஸ்ட் பண்ண பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு, ஆவிக்குரிய இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கண்ணு பார்க்கும், காது கேட்கும். எனக்கு தெரியாது அவர் நடக்க போறதுல, எனக்கு தெரியும் அவர் வரப்போகிறார், எனக்கு தெரியும் நான் அவரோடு கூட இருக்க போறேன், எனக்கு தெரியும் கஷ்டம் எல்லாம் முடிய போகுது, எனக்கு தெரியும் சமாதானம் நிறைவா இருக்க போகிறது, எனக்கு தெரியும் அவர் என்னை இந்த உலகத்தில் பொல்லாப்புல ரட்சித்து தம்முடைய மகிமைக்கு ஏற்று வைக்க போகிறார். சோ என்ன என்கிட்ட அவர் பேசுவாரு, நான் அவர் கேட்பேன், என் வழியில அவர் நடத்துவார், நான் அவரை பார்ப்பேன், என் மீட்பு உயிரோடு கடைசி நாள் அவரை பார்ப்பேன், தொடுவேன். எப்படி தொடுவேன்? அவனை இருதயத்தை தொடுவாரு. தச்சுக்கு வரும்போது இருதயத்தை தொடுவாரு, நான் வயல் படிக்கும்போது இருதயத்தை தொடுவாரு, பாடல்கள் கேட்கும் போது பாடும்போது இருதயத்தை தொடுவாரு. அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க அநேக முறை வாசிச்சிருக்கலாம், ஆனா அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கவனிங்க, அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நம்மளுக்கு இருந்திருக்காது. ஆனால் ஆவியானவரால் நிறைந்திருக்கும் பொழுது அது வரைக்கும் தெரியாத விஷயம், இதயத்துல தோணக்கூட விஷயம், தெரியாத விஷயம், நினைக்கிறதுக்கு வேண்டிய அதிகமாக அவர் நமக்காக அவர் காரியங்களை நமக்குள்ளாக செய்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். எப்போ நான் அவரோட நெருக்கமா இருக்கணும். அப்ப யோவான் சொல்றாருல, இங்க 1 அதிகாரம் 3 வசனம், நீங்கள் எங்களோட ஐக்கியமாகும்படிக்கு நாங்கள் கண்டு கேட்டு இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோட குமாரனாகிய இயேசு. என் ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? யாரா இருந்தாலும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். இதுல சொல்றாரு, ஊழியர்களோடு இருக்க வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். 11 வசனத்துல இங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரம், மனுஷனுள்ள வேகமா போறேன், மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரிய அறிய மாட்டான். என்னை பத்தி சொல்லணும்னா நான் தான் சொல்லணும். அதே மாதிரி ஆண்டவரை பத்தி வெளிப்படுத்த ஆண்டவரை வெளிப்படுத்தணும், யாரும் வெளிப்படுத்த முடியாது. 12 வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடம் புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தமிழ்ல எங்களுக்கு அருளப்பட்டவர்கள் இருக்கும், ஆங்கிலத்துல பார்க்கும்போது எங்களுக்காக இலவசமாக அருளப்பட்டவை, freely given. ஆவியானவரை ஆண்டவர் ஃப்ரீயா தராரு, இலவசமாய் தந்த அந்த ஆவியானவர் இடத்துல நாம் சேர கடவோம். 14 வசனம், ஆனா ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குள்ளே அறிந்து கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனுக்கு பைத்தியமா இருக்கும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தியானிக்கப்படுகிறதால் அவைகள் அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷன் அறிஞ்சுக்கொள்ள மாட்டான். புள்ள அறிஞ்சுக்கோ, வாய்ப்பு அறிஞ்சுக்கோங்க, முதிர்ச்சியானவங்க அறிந்து கொள்வாங்க. ஆனா ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு புரியாது. ஏன்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொரு நிதானிக்கப்படுகிறான். He understands stuff but he never been understood by the steps. அவன் அநேக காரியத்தினாலே அவன் தன்னை ஆராய்ந்து செய்வான். ஆண்டவர் ஆராய்ந்து அவனுடைய இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவன் அவனை ஆராய செய்வார். ஆனா அவனை யாராலும் ஆராய முடியாது. 16 வசனம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு, கரெக்டா டிசர்ன் பண்றதுக்கு, பகுத்தறிவதற்கு. அப்போ சிறு பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், வாலிபர்களாய் இருக்கிறவர்களை காட்டிலும் ஆவிக்குரிய விஷயத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்கள், ஆரம்பத்தில் சொன்னது சொல்றேன், அவர்கள் பலவீனத்திலே
பலவீனத்தை பார்க்க மாட்டாங்க, கிருபையினால் ஒரு பலனை பார்ப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனை நேரத்தில் சோதனையை தப்பித்துக் கொள்கிற தேவனுடைய வல்லமையை பார்ப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையில பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் பாராமல் அதனால் உண்டாகும் மகிமையை பார்ப்பார்கள். ஏன்னாக்கா தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய கண்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய செவியை அவர்கள் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய கரங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி எல்லாத்தையும் பார்க்கிறோம், நான் அப்படி பார்க்க ஆரம்பிப்பேன். ஆண்டவர் எப்படி எதெல்லாம் கேட்கிறாரோ அதை நான் கேட்க ஆரம்பிப்பேன். ஆண்டவர் எதெல்லாம் பேசுவாரோ அதை நான் பேச ஆரம்பிப்பேன். முற்றிலுமாக நான் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய காரியங்களை போல ஆவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமா யாருன்னா பேசும்பொழுது கூட ஆவியானவர் அதை கூட நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கலாம். வைவாசிக்கும் போது ஆவியானவர் பேசிட்டு இருக்கலாம். நம்ம ஜெபம் ஆண்டவர் நம்ம பேசிட்டு இருக்கலாம். நியூஸ் பார்க்கும்போது ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம். சபைக்கு வரும்போது ஆண்டவர் பேசிட்டு இருக்கலாம். பாடல்ல ஜெபத்துல எப்படி ஆண்டவர் பேசலாம்? ஏன்னா தம்முடைய ஆவியானவர் தான் அவங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மற்றவங்களுக்கு அது புரியாது, மற்றவங்களுக்கு அது கேட்காது. நம்மை அன்றி மற்றவங்களுக்கு அது புரியாது. ஏன்னாக்கா நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மற்றவங்களுக்கு பைத்தியமா இருக்கு, என்ன பண்றாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியும், அதிலே தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய எல்லா காரியங்களும் அதில் நிறைந்திருக்கிறதா இருக்கும். இப்போ நான் ஏன் வளரணும் அப்படி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளருங்கள். அவரை அறிவதற்காக நாம் வளர வேண்டும். இயேசுவை யார் என்று காண வேண்டும். பைபிள்ல சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கேன். சீமோன் பேதுரு கிறிஸ்துவை யார் என்று அறிந்தான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தான். அது அவனுடைய மாம்சத்தினால் அறியல, அவருடைய ரத்தத்தினால் அறியல, பரலோக பிதா ஆவியானவர் வெளிப்படுத்தி வந்தார். இன்னைக்கு நீங்களும் அன்னைக்கு நிறைய வாட்டி விழுந்தான், பல வாட்டி விழுந்தான், கேவலமா விழுந்தான், அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான். ஆனால் கர்த்தருக்கென்று எழுப்பி நிற்கிற பிரதான அப்போஸ்தலனாகவும் இயேசு கிறிஸ்துவை போல மரித்தவனும் உபத்திரவப்பட்டனும் மரித்து இன்றைக்கும் அந்த 12 சிங்காசனங்கள் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களின் 12 ராஜ்யங்களின் கோத்திரங்களை ஆள பிறந்தவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக, தேவனுடைய பிரதான ஆசிரிய கூட்டமா இருக்கிறோம். நானும் நீங்களும் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு அவர் தான் இருக்கிறாங்க தெரியும். அவரை பார்க்காத இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு இவங்க இருக்கிறாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு இருப்போம். இன்னைக்கு when you discover he is all you have, you will also discover he is all you need. நீங்க எப்பொழுது அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீங்களோ அப்ப புரிஞ்சுக்கிடுவீங்க, அவர் தான் எனக்கு எல்லாம் தேவை. எனக்கு தேவை பணம் இல்லை, எனக்கு தேவை மற்ற காரியங்கள் இல்லை, எனக்கு உலகத்துல பணம் தேவை இல்லைன்னு சொல்ல, புகழ் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அதை விட நான் தேவனை தேவை என்று சொன்னார், அவருடைய நீதியை தேவை என்று சொன்னால் சகலமும் கர்த்தர் எனக்காக செய்வதாக இருக்கிறார். எழுந்து நிற்போம். நீங்க இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே நான் உம்மை அறிய வேண்டும். வசனத்தை படிக்கும்போது உம்மை அறிய வேண்டும் ஆண்டவரே. யாரா பேசும்போது ஆண்டவரே உம்மை அறிய வேண்டும். ஐக்கியம் கொள்ளும் போது மற்ற சக விசுவாசம் ஐக்கியம் கொள்ளும் போது ஆண்டவரே அறிய வேண்டும். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லை, உங்களுடைய லக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்பொழுது தெரியும் என்று சொன்னால் நீங்கள் அவரை அறியும் பொழுது, அவர் பார்க்கிறது போல பார்த்து, அவர் கேட்கிறது போல கேட்டு, அவர் தொடுகிறதை போல தொட்டு, அவரை போல நோக்கி பார்த்து விசுவாசத்தின் காரியங்களை கர்த்தர் வழி பெருக செய்வதா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாக எப்படியாயினும் நான் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுப்பதற்கும் தகுதியாக படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையமாக எண்ணுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட தேவனை இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாக மாதிரியாக நோக்குங்கள். அவருடைய முடிவு சரி, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். அப்போ இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன், அநேக கள்ளோபதேசங்கள் இருக்கிறது. அவருடைய முடிவு அழிவு. அவருடைய தேவன் அவருடைய வயிறு அல்லது பணம், அவருடைய மகிமை, அவருடைய லட்சை அவர்கள் பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார்கள்.
ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோத்திரம் கட்டாவே, துதிக்கிற கட்டாவே, மகிழ் பண்றாஜா. அடரே உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல, அடரே உண்மையிலே வளர்கிற பிள்ளைகள் கட்டாவே சோத்திரப்பா பாக்கியவனாக இருக்கும்படியாக அப்பா கிறிஸ்துவின் வளர்ச்சி எங்கள் வாழ்க்கையில காணப்படும் போது நிறைவான வளர்ச்சியாக காணப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிற கட்டாவே சோத்திரப்பா. எங்கள் ஐக்கியம் உம்மோடு பிதாவாக தேவனோடு இருக்கின்றப்பா. எங்கள் ஐக்கியம் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற கட்டாவே. எங்கள் ஐக்கியம் பரிசுத்தாவி தேவனோடு இருக்கின்றப்பா. எங்கள் ஐக்கியம் தேவ வசனத்தோடு இருக்கின்ற கட்டாவே. எங்கள் ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு காணப்படுகின்ற கட்டாவே. அப்பா சோத்திர கட்ட நாங்கள் வளர்கிறது மாத்திரமாப்பா. அப்பா பிள்ளைகள் வளர்கிறது மாத்திரம், வாலிபலாக வளர்றது மாத்திரம் இல்லப்பா, முதியோராக வளர்ந்த அப்பா முதியோர்கள் கணிதத்து முஷ்டியும் பசுமா இருப்பார் சொல்லி அந்த அளவுக்கு வளர்த்த கல்யாணி கிருபை செய்ததாக நன்றியுடைமை துதிக்கிற கட்டாவே. தகப்பனே வார்த்தையை மாத்திரம் மகிமைப்பட்டும், தகப்பனே வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்துவீங்கப்பா சோதரப்பா. நாங்கள் எப்படி நடக்க வேண்டிய வழியை எங்கள் காண்பித்துக் கொடுத்தது நல்ல தேவனுக்காக சோதரம் சோதரன் சோதரன் கொடா கொடி சோதரம் கட்டாங்க சோதரப்பா. எல்லா துதி கனம் மகிமுக சோதரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உன் சமாதான கட்டி இருக்கிறவர். உன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுக்கு என்னோட அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட காத்து வழிநடத்துவதாக.